திருப்பூர் தேவா. ஏன்டா விஜய், தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்களே, உனக்கெல்லாம் அறிவே இல்லைடா. எப்போ பார்த்தாலும் பொய்யா பேசிட்டு இருக்கிற. நேற்று உங்கள் ஆள் சொல்கிறாரு, நாங்கள் 2000 கொடுத்து தான் நாங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோன்னு சொல்லி. ஆனால் நீ மேடை ஏறி ஏறி வாய்க்கிலேயே பொய்மயிராக பேசிகிட்டு இருக்கிற. எங்களெல்லாம் பார்த்தா கிறுக்கு மெண்டல் மாதிரி தெரியுதான்னு கேட்குறேன். அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போய் நேற்று ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்குது, அதுக்குள்ளே போய் அரசியல் பேசுகிறீங்களே, சட்டப்படி அது எவ்வளோ தப்பு தெரியுமா? அதுக்கே உங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், சரியா? அப்புறம் சிஎம் ஆகிறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது. போய் டான்ஸ் ஆடணும். அப்படியே சினிமாவில் போனியா, 4 டான்ஸ் ஆடினியா, கட்டி பிடிச்சியா, சண்டை போட்டியா, அப்படியே 4 காமெடி பண்ணியா, அவ்வளோதான். அதோடு போயிட்டே இரு. அவ்வளோ 4 பேர் ரசிப்பாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஏன்னா நீங்களாம் அதுக்கெல்லாம் தகுதியும் கிடையாது. இன்னொன்று, தலை அம்மா இறந்ததுக்கே நீ வந்து யாரோட போகணுன்னே தெரில, யாரையோ கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கிற. உன்னையெல்லாம் சிஎம் ஆக்கிக்கிறாங்க. உன்னை பேசி ஒன்றும் தப்பு இல்லை மிஸ்டர் விஜய். உனக்கு ஓட்டு போட்டாங்க வரும் மூதேவிக்க, டிவிக்கு, தற்குறிக்க. அந்த ரசிகர்களை முதல்ல காதோடு அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும். தமிழ்நாட்டை எவ்வளோ சீரழித்து வச்சுருக்காங்கன்னு போக போக தெரிஞ்சுக்குவாங்க உன் லட்சணம் என்னன்னு. அப்போ தெரியும் யாரோட அருமை எப்படி அப்படின்னு.